வணக்கம் நண்பர்களே, நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, எல்லாரும் பிஜிடிஆர் பற்றி வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோக்களில் மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷு, பாட்னி, ஜுவாலஜி இப்படின்னு 14 மேஜரை பற்றி கொஷின்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் தராங்க. ஆனால் இதில் யாருமே சைக்காலஜி கொஷின்ஸ் எப்படி இருந்தது, ஜிகே எப்படி இருந்ததுன்னு யாரும் சொல்லலை. இதனை பற்றி நான் விசாரிக்க என்னுடைய நண்பர்கிட்ட இந்த கொஷின்ஸ் காமிச்சேன். அவர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிஜி அசிஸ்டண்ட்டு. நான் அவர்கிட்ட சொல்லி, நான் என்னுடைய மேஜர் பாட்னி, உங்களுக்கு முன்னாடியே எல்லா வீடியோவிலும் சொல்லியிருப்பேன். அவர்கிட்ட இந்த கொஷின்ஸ் காமிக்கும்போது, மேஜரை விட்டுருங்க, சைக்காலஜி ஜிகே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அவர் சொன்ன விஷயம் எனக்கே ஷாக் ஆகி போயிடுச்சு. நண்பரே, இந்த சைக்காலஜி ஜிகே அவங்க எங்கேருந்து தான் எப்படி தான் எடுத்தாங்கன்னு தெரியல. சைக்காலஜின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30 கொஷினில் 10 கொஷின் வந்தால் கூட பெரிய விஷயம், 10 கொஷின் வந்தால் கூட பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தார். அதேமாரி ஜிகேலையும் பார்த்திங்கன்னா 10 கொஷினில் ஒரு 4-5 கொஷின் போட்டாவே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். டோட்டலாக சைக்காலஜி 30, ஜென்ரல் நாலேஜ் 10, மொத்தம் 40 கொஷினில் நீங்கள் ஒரு 20-25 போட்டால் நீங்கள் வெல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நண்பர்களே, உண்மையாக அவரே அவராலவே சைக்காலஜிலாம் ஆன்சர் பண்ண முடியலன்ற மாதிரி கூட சொல்லியிருந்தார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அவர் ரொம்ப டேலண்ட் பர்சன். சின்ன நம்ம காலேஜ் படிக்கும் போதே தோழர் அவர் இந்த மாதிரி கொஷின்ஸ் சைக்காலஜி சொல்லும் போது எனக்கே ஷாக்காக தான் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் மற்ற தேர்வர்களுக்கு அவர் சொல்லியிருந்தார், சைக்காலஜி டஃப்பு தான், ஜிகேவும் டஃப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நண்பர்களே, நீங்கள் இந்த 2 கொஷினும் 40 கொஷினில் நீங்கள் 20+ போனீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சப்ஜெக்டுன்றது எல்லாருமே சொல்லிவிட முடியும், ஒரு கெஸ் பண்ணிவிட முடியும். அது தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, பாட்னியாக இருந்தாலும் சரி, ஜுவாலஜியாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த சைக்காலஜி ஜிகே கெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அவர் அவர் ஒரு செகண்டில் சொல்லிட்டார். அவர் யோசனை பண்ணவே இல்லை. சைக்காலஜி இப்படி தாங்க இருக்குது, ஜென்ரல் நாலேஜ் இப்படி தான் இருக்குது, என்னாலே ஆன்சர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். இதை தவிர்த்து பாட்னியில் அவர் என்ன சொன்னார்னா, பாட்னி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, பாட்னி கொஷின்ஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, என்னாலே ஆன்சர் பண்ண முடியல. நாங்கள் போஸ்டிங் போகும்போது வென் வாட், அதாவது டைரெக்டாக கொஷின் இருக்கும், ஆனால் இப்போ அப்படி இல்லை, எதுவுமே டைரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இல்லை, சுற்றி வளைச்சி கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் கூட பார்த்தோன்னா சுற்றி சுற்றி கேட்கும்போது நம்ம அது தவறாக தான் பண்ண முடியும். அதால் பார்த்திங்கன்னா இந்த முறை 80-75+ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நண்பர்களே, எனக்கு ஷேர் பண்ண விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நிச்சயம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.